மார்னிங் ஆல், வெல்கம் ஆல். நேற்று நைட் செஷன் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூனால கட் ஆயிடுச்சு. அதனால அதோட திருப்பி அந்த கிளாஸ் இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். வெல்கம் ஆல். மார்னிங் கிளாஸ், வெல்கம் ஆல், வெல்கம். அப்பப்போ டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம வந்து நேற்று நைட்டு விட்ட கிளாஸை இப்போ கண்டினியூ பண்ணுறோம். கண்டினியூ பண்ணுறோங்கிறத விட பார்ட் 3 திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துடலாம். ஓகேங்களா? மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம வந்து பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா? சரி, இப்போ நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணி எல்லாம் பார்த்துப்பாங்க. ஒரு நிமிஷங்க, சரி பண்ணிக்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ. பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். டிஎன்ஏ ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். வளைஞ்சு இருக்கு இல்லையா? அதனால இதை டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, டிஎன்ஏ ஹெலிக்ஸோட பேக்கேஜிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Taken the distance between two consecutive base pairs as 0.34 nanometer. அதாவது 0.34 into 10 power minus 9 மீட்டர். இந்த நானோமீட்டர், ஒரு நானோமீட்டருங்கிறது 10 power minus 9 மீட்டர். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ 0.34 nanometer. If the length of DNA double helix in a typical mammalian cell is calculated simply by multiplying the total number of base pair with the distance between two consecutive base pair, that is 6.6 into 10 power 9 base pair. மொத்த base pair diploid cell human beingல இருக்கிறது into ஒரு base pairக்கும் இன்னொரு base pairக்கும் இடையில இருக்க தூரம் 0.34 into 10 power minus 9 மீட்டர். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, டிஎன்ஏல பேஸ் பேர் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 6.6 into 10 power 9 பேஸ் பேர். ஓகே, இதுல ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0.34 நானோமீட்டர். அப்போ 6.6 into 10 power 9 பேஸ் பேர், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர். அதை இந்த மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த டோட்டல் டிஎன்ஏ கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் லென்த் ஆஃப் ஃபார் கிரேட்டர் தென் சாரி, அது அப்போ அந்த லென்த் ஆஃப் டிஎன்ஏ என்னவா இருக்கும்? இட் கம்ஸ் அவுட் டு பி அப்ராக்சிமேட்லி 2.2 மீட்டர்ஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2.2 மீட்டர் வருது. இது ஹியூமன் பீயிங்ல இருக்கக்கூடிய ஒரு செல்லுல இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட லென்த். ஓகே, a length that is far greater than the dimension of the typical nucleus. நம்ம செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 10 power minus 6 மீட்டர் தான். இதுக்குள்ள 2.2 மீட்டர் நீளம் உள்ள டிஎன்ஏ நேரா லென்த்தா கோடு போட்ட மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப டிஎன்ஏ பேக் ஆகி தான் உள்ள இருக்கு. இப்ப என்னோட பேண்டோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மீட்டர். பட் என்னோட பேக்கோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் தான். அப்ப அந்த 3 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த பேண்ட்டை எப்படி வைப்பேன்? மடிச்சு வைப்பேன் அந்த பேக்குக்குள்ள. அது போல டிஎன்ஏ நீளமா வச்சு பார்த்தா 2.2 மீட்டர். அந்த டிஎன்ஏவை நியூக்ளியஸ், குட்டியா இருக்க நியூக்ளியஸ்குள்ள எப்படி வைக்கிறது? மடிச்சு 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 தான் வைப்போம். அதை தான் இங்க பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ்ல படிக்க போறோம். ஓகேங்க. How is such a long polymer packaged in a cell? எல்லாமே இப்ப நம்ம பேண்ட்னா மடிச்சு வச்சிடுறேன். ஆனா டிஎன்ஏவை மடிச்சு வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்குமே புரோட்டீன்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். மாலிக்யூல்ஸ் தான் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது எப்படி பேக்கேஜிங் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஓகேங்க, அப்பா வந்துட்டீங்க கிளாஸுக்கு. யாருமே இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நீங்க கிளாஸ்க்கு வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். நேற்று இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூனால கட் ஆயிடுச்சு. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வெல்கம், ரொம்ப 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 தேங்க்ஸ் லைவ் கிளாஸ்க்கு வந்ததுக்கு. தனியா நடத்திக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, ஓகே, இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ
ப்ரோகேரியாட்ல எப்படி பேக்கேஜிங் நடக்குது, யூகேரியாட்ல எப்படி பேக்கேஜிங் நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். If the length of E. coli DNA is 1.36 millimeter, 1.36 millimeter, யாரு ஈகோலைங்கிற பாக்டீரியால இருக்க டிஎன்ஏவோட லென்த் நீளம் 1.36 1.36 millimeter. Can you calculate the number of base pair in E. coli? இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 மில்லியன் பேஸ் பேர்ஸ் வரும். 4 மில்லியன் பேஸ் பேர் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ல கேட்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே. இன் ப்ரோகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிறது என்ன? பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, இதெல்லாம் நம்ம ஆக்டினோமைசிட்ஸ், இதெல்லாம் ப்ரோகேரியாட்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ப்ரோகேரியாட்ஸ்னா பாக்டீரியாவை சொல்லுவோம். such as E. coli, though they do not have a defined nucleus. E. coliல defined nucleus கிடையாது. The DNA is not scattered throughout the cell. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, பாக்டீரியா E. coli இப்படி இருக்கு, பாக்டீரியாவுக்கு நியூக்ளியஸ் கிடையாது, வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் கிடையாது. They do not have well defined nucleus. ஒரு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்னா என்ன? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், உள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் டிஎன்ஏ இருக்கும் செல்லுக்குள்ள. அப்ப டிஎன்ஏ ஸ்ப்ரெட் ஆகி ஸ்கேட்டர்டா இருக்குமா? இருக்காது. ப்ரோகேரியாட்லயும் டிஎன்ஏ பேக்கேஜ் ஆகி தான் இருக்கு. எப்படி பேக்கேஜ் ஆகி இருக்கு? டிஎன்ஏ பீயிங் நெகட்டிவ்லி சார்ஜ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ பீயிங் நெகட்டிவ்லி சார்ஜ் இஸ் ஹெல்ட் வித் சம் ப்ரோட்டீன்ஸ் that have positive charges. So DNA negatively charged இருக்கலாம், ஆனா அது யாரோட ஹெல்டுனா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுன்னு சொல்றோம்ல, புடிச்சு வச்சிருக்கிறது. பாசிட்டிவ் சார்ஜோட இருக்கக்கூடிய புரோட்டீனோட புடிச்சு வச்சிருக்கு. in a region termed as nucleoid. அப்போ டிஎன்ஏ ஸ்கேட்டர்டா செதறி போய் இல்லாம ஒரு பகுதியில நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதுல நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏவும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீனும் ஒன்னா சேர்ந்து நியூக்ளியாய்டு. ஆய்டுனா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். லைக் மாதிரி, நியூக்ளியஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஆனா நியூக்ளியஸ் கிடையாது. The DNA in nucleoid is organized in large loops held by proteins. என்ன சொல்றாங்க? டிஎன்ஏ இங்க பெரிய பெரிய லூப்ஸ் புரோட்டீனால கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீனால கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட், இன் யூகேரியாட்ஸ் the organization is much more complex. யூகேரியாட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷன், அதாவது டிஎன்ஏவோட பேக்கேஜிங் எப்படி ஆகியிருக்குங்கிற ஆர்கனைசேஷன் இன்னும் சிக்கலானது. ப்ரோகேரியாட்ல நியூக்ளியாய்டுன்னு இருக்கு, அவ்வளவுதான். லூப்ஸ்னா அந்த சுருண்டு 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 டிஎன்ஏ பிளஸ் புரோட்டீன், நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன் ரெண்டு சேர்ந்து நியூக்ளியாய்டுன்னு இருக்கு. வேலை முடிஞ்சு போச்சு. நியூக்ளியர் மெம்பரேன் இல்ல, நியூக்ளியோசோம் கிடையாது, சாரி நியூக்ளியோலஸ் கிடையாது. அதெல்லாம் இங்க யூகேரியா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு, நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளதான் டிஎன்ஏ இருக்கு. அப்ப இங்க பேக்கேஜிங் அப்படிங்கிறது இன்னும் காம்ப்ளெக்ஸா இருக்கும். லென்த் ஆஃப் த டிஎன்ஏ வேற ரொம்ப ஜாஸ்தி யூகேரியாட்டுக்கு, 2.2 மீட்டர். அப்ப இங்க இன்னும் சிரமமா இருக்கும். There is a set of positively charged basic proteins called histones. Neat exam point of view already கேட்டிருக்கக்கூடிய ஒரு question. A protein acquires, histone protein acquires charge depending upon the abundance of amino acid residues with charged side chains. Amino acid residuesங்கிறது அமினோ ஆசிட் தான் மோனோமர்ஸ். அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்து தான் புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. ஹிஸ்டோன்கிற புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ்னால ஆனது. அந்த அமினோ ஆசிட்ஸ்க்கு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு? சைட் செயின்ல இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. ஹிஸ்டோன்ஸ் ஆர் ரிச் இன் பேசிக் அமினோ ஆசிட். ஹிஸ்டோன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் புரோட்டீன். பேசிக்னா என்ன அர்த்தம்? pH 7க்கு மேல இருக்கும். pH, டிஎன்ஏ ஒரு ஆசிட், ஹிஸ்டோன் ஒரு பேஸ். பேஸ்னா pH 7க்கு மேல இருக்கும். டிஎன்ஏ pH 7க்கு கீழே இருக்கும். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ ஒரு ஆசிட். அது யார் கூட பவுண்டா இருக்கா? பேஸ். எந்த பேஸ்? ஹிஸ்டோன்கிற புரோட்டீன், பேசிக் புரோட்டீன். அது எந்த அமினோ ஆசிட் அதுல அதிகமா இருக்கும்? இது நீட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. லைசின் அண்ட் அர்ஜினைன். லைசின் அண்ட் அர்ஜினைன் இந்த ரெண்டு அமினோ ஆசிடும் சேர்ந்து, நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ஹிஸ்டோனை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு.
ஹிஸ்டோன்கிற புரோட்டீன் உருவாயிருக்கு. அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ல ஜாஸ்தியா இருக்கிறது யாருன்னா லைசின், அர்ஜினைன். இந்த 2 அமினோ ஆசிட்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. Both amino acid residues carry positive charges in their side chains. So amino acids ஓட side chainsல தான் positive charges இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. Histones are organized to form a unit of 8 molecules called histone octamer. Histone octamer. Histoneல 4 types இருக்குங்க. H1, H2A, ஒரு நிமிஷம். H1 histoneல இருக்கக்கூடிய protein types. H2A, H2B, H3, H4. 1, 2, 3, 4, 5 டைப் இருக்கு. 5 டைப்ஸ் இருக்கு. ஓகே. இதுல ஆக்டாமர்ங்கிறது யாரு? ஹிஸ்டோன் ஆக்டாமர்ங்கிறது யாரு? இந்த பச்சை கலர்ல லட்டு மாதிரி உருண்டையா போட்டிருக்காங்க இல்லையா? இது ஹிஸ்டோன் ஆக்டாமர். ஆக்டானா என்ன? 8. எத்தனை பேர் 8 பேர் சேர்ந்து இந்த உருண்டைய உருவாக்கி இருக்காங்க? H2A, H2A. ஓகேங்களா? 2 பேர். H2B, H2B. ஓகேங்களா? 4 பேர். H3, H3. H4, H4. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஹிஸ்டோன் ஆக்டோமர். H2A, H2A, H2B, H2B, H3, H3, H4, H4. Hனா ஹிஸ்டோன். ஸோ இந்த மாதிரி 8 டைம்ஸ் ஒவ்வொரு ஹிஸ்டோன் டைப்பும் 2 தடவை இருந்தால் 8 டைம்ஸ் இருக்கு. சார் நீங்க H1 அப்படின்னு சொன்னீங்க. திஸ் இஸ் ஹிஸ்டோன் ஆக்டோமர். இதை சுத்தி தான் டிஎன்ஏ வந்து ரேப் ஆகும், கட்டி வைக்கும். அப்படி டிஎன்ஏ பேக்கேஜிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ற இந்த ஹிஸ்டோன் புரோட்டீனுக்குள்ள H2A, H2B, H3, H4 தான் இருக்கு. H1 எங்க இருக்குன்னா இதே மாதிரி இன்னொரு நியூக்ளியோசோம் அடுத்து ஃபார்ம் பண்ணும். இவனுக்கும் இடையில ஊசி போட்டு சேர்த்து தைக்கிற மாதிரி கனெக்ஷனை ஏற்படுத்துறவன் லிங்கர். அவன் தான் H1 ஹிஸ்டோன். ஒரு நியூக்ளியோசோமுக்கும் இன்னொரு நியூக்ளியோசோமுக்கு இடையில கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு வெளியில இருப்பான் ஹிஸ்டோன். ஓகே. நியூக்ளியோசோம்னா யாரு? ஹிஸ்டோன் ஆக்டோமர் பிளஸ் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல 200 பேஸ் பேர்ஸ் இருப்பாங்க. 200 பேஸ் பேர்ஸ் இருப்பாங்க. ஸோ 200 பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பிளஸ் ஹிஸ்டோன் ஆக்டோமர், இந்த 2 பேரும் சேர்ந்தா நியூக்ளியோசோம். ஹிஸ்டோன் ஆக்டோமர், டிஎன்ஏ, இது ரெண்டும் சேர்ந்தா நியூக்ளியோசோம். இன்னொரு நியூக்ளியோசோம் இங்க வரும். ரெண்டையும் கனெக்ட் பண்றவன் H1 லிங்கர். மறந்துடாதீங்க. இப்ப பாருங்க. The negatively charged DNA is wrapped around the positively charged histone octamer to form a structure called nucleosome. So நடுவுல பச்சை கலர்ல லட்டு இருந்துச்சு ஹிஸ்டோன் ஆக்டாமர். ஹிஸ்டோன் ஆக்டாமரை சுத்தி 200 பேஸ் பேர்ஸ் நீளம் இல்ல நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ ரேப் ஆகுது, சுத்தி கட்டப்படுது. இதுக்கு பேரு நியூக்ளியோசோம். ஓகே. A typical nucleosome contains, ஒரு நியூக்ளியோசோம்ல 200 பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இருப்பான். Nucleosome constitute the repeating unit of a structure in nucleus called chromatin. இப்போ chromatin எப்படி ஃபார்ம் ஆகுது? இங்க ஒரு நியூக்ளியோசோம், இங்க ஒரு நியூக்ளியோசோம், இப்படியே அடுத்து ஃபார்ம் பண்ணிட்டே போனா இதை வந்து நம்ம குரோமாட்டின். கம்ப்ளீட்டா எல்லா நியூக்ளியோசோமும் டிஎன்ஏவோட சேர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும்போது செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுது. அதை தான் குரோமாட்டின்ங்கிறோம். த்ரெட் லைக் ஸ்டெயின்டு பாடிஸ். குரோமாட்டின் அப்படி, குரோமா அப்படின்னா கலர். நான் கலர் போட்டா சாஃப்ரனின் அப்படிங்கிற கலர் போட்டா இந்த குரோமாட்டின் வந்து கலரை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கோ. எனக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தெளிவா தெரியும். ஸோ இந்த கலர்டு பாடிஸ், ஸ்டெயின்டு பாடிஸ் நியூக்ளியஸ்குள்ள இருக்கு இந்த குரோமாட்டின்ங்கிற த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். நியூக்ளியோசோம்ஸ் இன் குரோமாட்டின். குரோமாட்டின்ங்கிறது த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். இதுல நியூக்ளியோசோம்ஸ் இப்படி இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு கயிறுல முடிச்சா போட்ட மாதிரி இருக்கு. பாருங்க, நியூக்ளியோசோம்ஸ் இன் chromatin are seen as beads on string. ஸ்ட்ரிங்னா கயிறு, பீட்ஸ்னா முடிச்சு, கயிறுல முடிச்சிருக்க மாதிரி தெரியுது. beads on string structure when viewed under electron microscope. ஸோ இந்த டயக்ராம்ல கொடுத்துருப்பாங்க. இதுதான் beads on strings மாதிரி தெரியுது. beads on stringsனா இங்க ஒரு முடிச்சிருக்கு, அடுத்து கயிறு வருது, முடிச்சிருக்கு, கயிறு இருக்கு, முடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி முடிச்சு கயிறு, முடிச்சு கயிறு. ஸோ beads on strings மாதிரி இருக்குது குரோமாட்டின். ஸோ குரோமாட்டின்ங்கிறது டிஎன்ஏல நமக்கு வந்து இந்த நியூக்ளியோசோம்ஸ் எல்லாம் அந்த த்ரெட்ல நியூக்ளியோசோம்ஸ் இருக்க மாதிரி தெரியறது தான் குரோமாட்டின். ஓகே. நெக்ஸ்ட்,
Theoretically, how many such beats do you imagine are present in a mammalian cells? ஸோ அந்த நியூக்ளியோசோம்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும்? 15 மில்லியன் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன்ல 15 மில்லியன் நோட் பண்ணியிருக்காங்க. அதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன்லைன். லைவ் கிளாஸை பார்க்கறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். வெரி குட். Okay, next. The beads on string structure in chromatin is packaged to form chromatin fibers that are further coiled. இப்போ chromatinல beads on string structure in chromatin அது திருப்பியும் packaged to form chromatin fiber. திருப்பியும் அது சுருண்டு chromatin fibers ஏற்படுத்துது. That are further coiled. திருப்பியும் அது காயில் ஆகி கண்டென்ஸ் ஆகி சுருங்கி கண்டென்ஸ் ஆகி எப்ப மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல செல் டிவிஷன் அப்போ to form chromosomes. So metaphase stage of cell divisionல metaphase stageல chromosomes form பண்ணுது. நீட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேஜ்ல குரோமோசோம் ஃபுல்லா டெவலப் ஆகுது? மெட்டாஃபேஸ். அதனாலதான் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை குரோமோசோமோட ஷேப்பை படிக்கிறதுக்கு சரியான ஸ்டேஜ் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் ஃபுல்லா கண்டென்ஸ்டு குரோமோசோமை முழுசா மாறின சந்திரமுகியை பார்க்கலான்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. அது போல ஃபுல்லா கண்டென்ஸ் ஆன குரோமோசோமை சுருங்கி முழுசா இருக்கக்கூடிய குரோமோசோமை நீங்க செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல மெட்டாஃபேஸ்ல பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. The packaging of chromatin at higher level requires additional set of proteins that are collectively referred to as non-histone chromosomal proteins. இந்த இடத்துல ஹையர் லெவல் கண்டென்சேஷன், திருப்பி கண்டென்ஸ் ஆகுது, காயில் ஆகுது, சூப்பர் காயில் ஆகுது. ஸோ ஹையர் லெவல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ நியூக்ளியோசோமா ரேப் ஆகி பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் குரோமாட்டின் மாதிரி ஆகிறதுக்கு ஹிஸ்டோன் புரோட்டீன் வேணும். அது திருப்பி காயில் ஆகி மெட்டாஃபேஸ்ல வந்து குரோமோசோமா மாறுது பாத்தீங்களா? அதுதான் ஹையர் லெவல் ஆஃப் காயிலிங். திருப்பி காயில் ஆகிறதுக்கு நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன்ஸ் தேவை. ஸோ அதான் NHC, நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன், NHC புரோட்டீன்ஸ் தேவை. In a typical nucleus, some regions of chromatin are loosely packed and some and the loosely packed euchromatin னு சொல்லுவோம். And chromatin that are more densely packed and stained dark are called heterochromatin. Euchromatin is said to be transcriptionally active chromatin, whereas heterochromatin is inactive. So இப்போ நம்ம படிக்கிறது chromatin. DNA இப்படி இருக்கு. DNA காயிலாகி ஹிஸ்டோனோட சேரும் போது அது வந்து நியூக்ளியோசோம்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த நியூக்ளியோசோம் ஒரு ஸ்ட்ரிங்ல பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்கா தெரியறதுக்கு பேரு குரோமாட்டின். இந்த குரோமாட்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல க்ளோஸ்லி அரேஞ்சா இருக்கும், சில இடத்துல லூஸ்லி அரேஞ்சா இருக்கும். ஸோ லூஸ்லி அரேஞ்சு ரீஜனை யூக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவீங்க. டைட்லி நெருக்கமா அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோசோம் பக்கத்துல அந்த முடிச்சு பக்கத்துல அரேஞ்ச் ஆயிருக்கிறத ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், யூக்ரோமாட்டின் லூஸ்லி அரேஞ்ச்ட், ஹெட்டிரோக்ரோமாட்டின் டைட்லி பேக்டு, டென்ஸ்லி பேக்டு. இந்த டென்ஸ்லி பேக்டு வந்து இன்ஆக்டிவ், ஹெட்டிரோக்ரோமாட்டின் இன்ஆக்டிவ். இன்ஆக்டிவ்னா என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ். அப்ப அதுல இருந்து mRNAவோ rRNAவோ tRNAவோ ஃபார்ம் ஆகாது, ஃபங்க்ஷன்லெஸ். ஆனா யூக்ரோமாட்டின் அப்படிங்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்? தே ப்ரொடியூஸ் mRNA, rRNA, tRNA. இது எல்லாமே யூக்ரோமாட்டின்ல இருந்து ஃபார்ம் ஆகும். அப்ப mRNA, rRNA, tRNA ஃபார்ம் ஆனாதான் டிரான்ஸ்லேஷன் நடந்து புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிறது யூக்ரோமாட்டின் ரீஜன்ல, ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகாதது ஹெட்டிரோக்ரோமாட்டின். ஏன்னா ஒரு ஜீன் எப்ப எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவா இருக்கும் போது. அது mRNA, tRNA, rRNA எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணா அது டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். அப்ப ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுது, டிஎன்ஏ ரீஜன் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஹெட்டிரோக்ரோமாட்டின் டிரான்ஸ்கிரிப்ஷனே நடக்காது. அப்ப நான் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் அன்எக்ஸ்பிரஸ்ட் ரீஜன். அதெல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்புறம் ஹெட்ரோக்ரோமேட்டின் கலர் போடும்போது டார்க்கா இருக்கும், ஏன்னா நெருக்கமா இருக்கிறதுனால. யூக்ரோமேட்டின் கலர் அக்செப்ட் பண்ணும்போது லைட் கலர்ல இருக்கும், ஏன்னா அங்க லூஸ்லி அரேஞ்சு குரோமேட்டின் இருக்கிறதுனால, தள்ளி தள்ளி குரோமேட்டின் அந்த நியூக்ளியோசோம் இருக்கிறதுனால, பேக்கேஜிங் லூஸ்லி அரேஞ்சா இருக்கிறதுனால. ஸோ யூக்ரோமேட்டின், ஹெட்ரோக்ரோமேட்டின். யூக்ரோமேட்டின் கலர் டிம்மா இருக்கும், லைட்டா இருக்கும். ஹெட்ரோக்ரோமேட்டின் டார்க் கலரா இருக்கும். ஹெட்ரோக்ரோமேட்டின் டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ், யூக்ரோமேட்டின் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். யூக்ரோமேட்டின் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஃபங்க்ஷனலா இருக்கு, மறந்துடாதீங்க. இப்போ த சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல் பார்க்கலாம். இப்போ பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏல டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏல டவுட் இருக்கா? ஓகே, நோ டவுட். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது த சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட், இப்போ திருப்பியும் பழைய காலத்துக்கு போயிட்டு வருவோம். சார், ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யாருன்னா டிஎன்ஏன்னு தெரியுதே, அப்புறம் என்ன சர்ச் பண்றாங்க? சயின்டிஸ்ட் எப்படி டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னு பார்க்க போறோம். ஆரம்ப காலத்துல சயின்டிஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் புரோட்டீன் தான் ஜெனடிக் மெட்டீரியல், அதுதான் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா புரோட்டீன் தான் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன், ஆல் ஹார்மோன்ஸ் ஆர் புரோட்டீன். அப்போ புரோட்டீன் தானே ஜெனடிக் மெட்டீரியல், அதுதானே ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சில சயின்டிஸ்ட் சொன்னாங்க. சில சயின்டிஸ்ட் புரோட்டீனை கோட் பண்றது யாரு? ஆர்என்ஏ. அப்ப ஆர்என்ஏ தானே ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க. சில குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் தான் இன்னும் டெப்தா போய் ஆராய்ச்சி பண்ணி ஆர்என்ஏவே டிஎன்ஏல இருந்து தான்ப்பா டிரான்ஸ்கிரைப் ஆகி வருது, அப்ப டிஎன்ஏ தான்ப்பா ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்ங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. எக்ஸ்பெரிமெண்டலா எல்லாரையும் திருப்திப்படுத்த வைக்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூஃப் பண்ணும்ல. அது எப்படி பண்ணாங்க? அதுதான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஓகே. ஈவன் தோ த டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியின், நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது நியூக்ளியின், அது அசிடிக்கா இருக்கும் அப்படின்னு மெய்ஷர் சொன்னாருன்னு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்தோம். நியூக்ளியின் அப்படின்னாரு. அண்ட் த ப்ரொபோசிஷன் ஃபார் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பை மெண்டல். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லாஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன்லாம் சொன்னார் இல்லையா மெண்டல். அதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பை மெண்டல் வேர் ஆல்மோஸ்ட் அட் த சேம் டைம், ஒரே டைத்துல தான். மெய்ஷர் நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, மெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, ஒரே டைம் தான். பட் தட் த டிஎன்ஏ ஆக்ட் அஸ் ஜெனடிக் மெட்டீரியல், டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க டுக் லாங் டு பி டிஸ்கவர்ட் அண்ட் ப்ரூவன். ஸோ அதை ப்ரூவ் பண்றதுக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ ரொம்ப டைம் ஆச்சு. டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சதை ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்ப காலம் ஆனிச்சு. By 1926, the quest to determine the mechanism for genetic inheritance had reached the molecular level. ஸோ 1926 தான் ஜெனடிக் மெட்டீரியல் யாரு, ஜெனடிக் மெக்கானிசம் ஃபார் ஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ் அதை டிட்டர்மைன் பண்றதுக்கான quest ரீச் ஆனிச்சு. எப்போ? 1926ல மாலிகுலர் லெவலை ரீச் பண்ணிச்சு. மாலிகுலர் லெவல்ங்கிறது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன், அந்த லெவலுக்கு போறது. Previous discoveries by Grigor Mendel, Walter Sutton, Thomas Hunt Morgan, and numerous other scientists had narrowed the search to chromosomes located in the nucleus of most cells. So, இந்த மூணு பேர், கிரிகோர் ஜோஹன் மெண்டல், சுட்டன் அண்ட் பவேரி, அந்த சுட்டன் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்தார் இல்லையா அவரு, தாமஸ் ஹண்ட் மார்கன், டிஹெச் மார்கன், இவங்களோட ஒர்க் தான் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கு மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ்குள்ள அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்படுத்துனுச்சு. ஸோ நம்ம மற்றதெல்லாம் விட்டுறலாம், இப்போ நியூக்ளியஸை போய் டார்கெட் பண்ணு, அதுக்குள்ளதான் குரோமோசோம் இருக்கு, அதுக்குள்ளதான் டிஎன்ஏ இருக்கு, அதை எடுத்து படி அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். பட் த கொஸ்டின் ஆஃப் வாட் மாலிக்யூல் வாஸ் ஆக்சுவலி த ஜெனடிக் மெட்டீரியல் ஹேட் நாட் பீன் ஆன்சர்ட். நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்குங்கிற வரைக்கும் வந்தாச்சு. பட் நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம் இப்ப படிச்சோம். குரோமோசோம்ல என்னெல்லாம் இருக்கான்? டிஎன்ஏ, ஹிஸ்டோன் புரோட்டீன், நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன், என்ஹெச்சி எல்லாம் இருக்கு. அப்புறம் அதுக்குள்ள ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு.
நியூக்ளியஸ்குள்ள இன் அண்ட் அரவுண்ட் குரோமோசோம் டிஎன்ஏ இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு. இந்த 3 பேர்ல யார் ஜெனட்டிக் மெட்டீரியல்? அந்த கன்க்ளூஷன் இன்னும் வரல. அதுக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட் இனிமே பண்ணணும். ஓகே, எப்போ 1926க்கு அப்புறம். சரி, இப்போ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் இது பாக்டீரியா சம்பந்தமானது. அதான் இப்ப பார்க்க போறோம். 1928ல Frederick Griffith in a series of experiments with Streptococcus pneumoniae. நீட் கொஸ்டின். ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் என்ன பாக்டீரியால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே பாக்டீரியா. பேர்லயே இருக்கு, நிமோனியே அப்படிங்கிறது நிமோனியா காய்ச்சலை உண்டு பண்ணும். சிவியர் கேசஸ்ல இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னா. நிமோனியா காய்ச்சலை ஏற்படுத்துற, நிமோனியா நோயை ஏற்படுத்துற பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. விட்னஸ்ட் மிராக்குலஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பாக்டீரியா. ஸோ அதெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பாக்டீரியால டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்துறத ஒரு பிரின்சிபலை நிமோனியால ரிசர்ச் பண்ணும்போது நம்ம ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் கண்டுபிடிக்கிறாரு. During the course of his experiment, a living organism, bacteria, had changed in physical form. So பாக்டீரியாவோட physical form, functioning மாறுது. ஒரு பாக்டீரியாவோட physical formனா பிசிக் அது இல்லை, அது வேற இது வேற. அதோட கேரக்டரே மாறுது, அதோட ஃபங்க்ஷனிங்கே மாறுது. அது எப்படிங்கிறத கண்டுபிடிக்காரு. வென் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, நீமோகாக்கஸ் முன்னாடி சொன்னாங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே பாக்டீரியா ஆர் grown on a culture plate. ஒரு பிளேட் எடுத்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவை கல்ச்சர் பிளேட்ல இப்படி வளர்க்குறாரு. Some produce smooth, shiny yes, while others produce rough colonies are. ஸோ இதை ஜூம் பண்ணி பார்த்தா சில பாக்டீரியா ஸ்மூத்தா இப்படி இருக்கு மைக்ரோஸ்கோப்ல, சில பாக்டீரியா இந்த மாதிரி ரஃப்பா தெரியுது. அதோட ஷேப் எல்லாமே உருண்டையா தான் இருக்கு. காக்கஸ்னா உருண்டையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? வட்டமா இருந்தா காக்கஸ். இது சொரசொரப்பா ரஃப்பா இருக்கு சில காலனிஸ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா. ரெண்டுமே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா தான். சில ஸ்மூத்தா இருக்கு. இதை எஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னாரு. எஸ் ஸ்ட்ரெயின்னா வெரைட்டி டைப். இத ஆர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னாரு. ஆர் ஸ்ட்ரெயின். ஓகே, அப்போ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே பெட்ரி பிளேட்ல வளர்க்குறாரு. 2 டைப்ஸ் ஆஃப் காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சிலரு ஸ்மூத்தா பார்க்கறதுக்கு அப்படியே வழவழப்போட இருக்காங்க, சிலரு சொரசொரப்போட இருக்காங்க. ஓகே, இப்ப கவனிங்க. திஸ் இஸ் பிகாஸ் த எஸ் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா ஹேவ் எ மியூக்கஸ். மியூக்கஸ்னா சளி மாதிரி வழவழன்னு இருக்கிறது. பாலிசாக்கரைட், மியூக்கஸ் பாலிசாக்கரைட் கோட், while ஆர் ஸ்ட்ரெயின் டஸ் நாட். ஸோ எஸ் ஸ்ட்ரெயின்ல வழவழப்பா இருக்கக்கூடிய மியூக்கஸ் கோட்டிங் இருக்கு. ஆர் ஸ்ட்ரெயின்ல அது இல்லாதனாலதான் சொரசொரப்பா தெரியுது. அந்த மியூக்கஸ் கோட் தான் அந்த வழவழவழு எஸ் டைப் வரதுக்கும், மியூக்கஸ் இல்லாம போறது, அந்த சளி மாதிரி படலம் இல்லாம போறது தான் சொரசொரன்னு ஆர் டைப் வரதுக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாரு. மைஸ் இப்ப என்ன பண்றாரு? எலி வரையறது ஈஸிங்க. ஒரு எம் போட்டுக்குங்க, இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போடுங்க, ஒரு குண்டலம் போடுங்க, ஒரு வால் போடுங்க, இந்த மாதிரி 2 கால் போடுங்க, இங்க கண் வைங்க, எலி வந்துருச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, மூக்கு போடுங்க, எம் போடுங்க, இப்படி வரைங்க, வால் போடுங்க, இப்படி வரைங்க, எலி வந்துருச்சு. ஓகேங்களா? எவ்வளவு அழகா வரைகிறேன் பாருங்க, அதான் பயாலஜி. ஓகே, பயாலஜி பாட்னி சார். ஓகே, மைஸ் இன்ஃபெக்டட் வித் எஸ் ஸ்ட்ரெயின். இந்த மைஸுக்கு எஸ் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்றாரு. இது வந்து விருலண்ட் அப்படிங்கிறாங்க. விருலண்ட்னா நோயை ஏற்படுத்துறது, டேஞ்சர், வில்லன், விருலண்ட். டை ஃப்ரம் நிமோனியா. ஸோ இவனுக்கு வந்து எஸ் ஸ்ட்ரெயினை கொடுத்த எலி வந்து நிமோனியா வந்து செத்து போச்சு, கவுத்து போட்டா செத்து போச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? போயிடுச்சு, செத்து போச்சு, இன்ஃபெக்ஷன். பட் மைஸ் இன்ஃபெக்டட் வித் ஆர் ஸ்ட்ரெயின் டு நாட் டெவலப் நிமோனியா. ஆர் ஸ்ட்ரெயினை இவனுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க ஒரு எலிக்கு. அவன் ஒன்னும் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சொரசொரப்பா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே நோயை ஏற்படுத்தல. ஸோ எஸ் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்றீங்க மைஸ்க்கு, மைஸ் செத்து போச்சு. ஆர் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்றீங்க இன்னொரு உயிரோட இருக்க வேற மைஸுக்கு, மைஸ் உயிரோட இருக்கு. கிரிஃபித் வாஸ் ஏபிள் டு கில் பாக்டீரியா. யார் வேணா நம்ம பாக்டீரியாவை கொள்ளலாம். சுடுதண்ணி வச்சு குடிங்க மழை காலத்துலன்னு ஏன் சொல்றாங்க? பாக்டீரியா இருந்ததுன்னா சுடுதண்ணில சுட வைக்கும் போது தண்ணியில இருந்ததுன்னா செத்து போயிடும். சுட வச்சு ஆற வச்சு குடிக்கணும். கொதி குடிக்கக்கூடாது, நமக்கு அல்சர் வந்துடும், புண்ணு வந்துடும்.
சுட வச்ச தண்ணியை ஆற வச்சு குடிக்கும்போது அதில் ஆல்ரெடி பாக்டீரியா இருந்திருந்தா செத்து போயிடும். ஓகே. கிரிஃபித் வாஸ் ஏபிள் டு கில் பாக்டீரியா பை ஹீட்டிங் தெம். ஸோ அந்த பாக்டீரியாவை ஹீட் பண்ணும்போது இறந்து போயிடுது. He observed that heat killed a strain injected into mice did not kill them. என்னங்க கொன்னுட்டான். ஒரு வில்லன் இருக்கான், பொன்னம்பலமோ யாரோ ஒரு வில்லன் இருக்காங்க, அவனை கொன்னுட்டாங்க. அவன் வந்து நம்மளை திருப்பி டார்ச்சர் பண்ணுவானா, ஹீரோவை போய் டார்ச்சர் பண்ணுவானா, ஹீரோயினை போய் டார்ச்சர் பண்ணுவானா, ஹீரோ ஃபேமிலியை போய் டார்ச்சர் பண்ணுவானா, செத்து போயிட்டாங்க. செத்து பண்ணவன் எப்படிங்க வருவான்? அப்போ எஸ் ட்ரெயினை ஹீட் கில் பண்றாரு. விருலண்ட் ஓகேங்களா, நோயை ஏற்படுத்துறவன் கொன்னுட்டாரு. அப்புறம் மைஸ்க்கு இன்ஜெக்ட் பண்றாரு. மைஸ் உயிரோட தான் இருக்கு, சாகாது. ஏன்னா இது செத்து போச்சு. செத்த பாம்பை போய் நீங்க குடிச்சா என்ன வீரனா அப்படிம்பாங்க, அது என்ன கடிக்கவா போகுது? அது போல செத்த எஸ்ட்ரெயினை போய் நீங்க மைஸுக்கு கொடுக்குறீங்களே, எப்படி அது? சரி, இப்ப பாருங்க, இன்னொரு விளையாட்டு, சித்து விளையாட்டு செய்யறாரு. எஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணிட்டாரு. ஆர் ஸ்ட்ரெயின் லைவா இருக்கு. ஆர் ஸ்ட்ரெயின், எஸ்ட்ரெயின் ஹீட் கில் பண்ணி செத்து போச்சு, ஆர் ஸ்ட்ரெயின் உயிரோட இருக்கு. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணி மைஸ்க்கு கொடுக்குறாரு. இப்ப என்ன எல்லாம் நினைப்பாங்க, இறந்து போன பொன்னம்பலம் வில்லனையும் உயிரோட இருக்க நல்லவனையும் நம்ம அனுப்புறோம். உயிரோட இருக்கவன் நல்லவன் போய் கொல்லுவானா? கொல்ல மாட்டான். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு, பொன்னம்பலத்தோட ஆவி வந்து உயிரோட இருக்கவன் மேல போய் அவனை, பொன்னம்பலத்தோட ஆவி வந்தனால அவன் கெட்டவனாகி எல்லாத்தையும் கொண்டுறான். அப்படிங்கிற மாதிரி எஸ் ட்ரெயின்ல இருந்து ஏதோ ஒண்ணு ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போய் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ட்ரெயினா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கிடுச்சு. கங்காவை சந்திரமுகியா மாத்திருச்சு, லாரன்ஸ காஞ்சனாவா மாத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது போல ஆர் ஸ்ட்ரெயின் எஸ் ட்ரெயினா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மைஸை கொண்டு பிடிச்சி. அப்ப எஸ் ட்ரெயின்ல இருக்க எவன் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ட்ரெயினா கன்வெர்ட் பண்ணா செத்ததுக்கு அப்புறமும். அதுதான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். ஆர் ஸ்ட்ரெயினை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றான் எஸ்ஸா. ஸோ இன்ஜெக்டட் எ மிக்சர் ஆஃப் ஹீட் கில்டு எஸ் அண்ட் லைவ் ஆர் பாக்டீரியா. ஹீட் கில் பண்ண ஸ்மூத் விருலண்ட்டையும் ஆர்ங்கிறது இங்க ஏ விருலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ விருலண்ட்னா என்ன? நோயை ஏற்படுத்தாது. ஏ விருலண்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் விருலண்ட் அர்த்தம். ஏ விருலண்ட். The mice died. Okay. Moreover, he recovered S bacteria from the dead mice. So living S bacteria வந்துச்சு. எதுல இருந்து? இறந்து போன மைஸ்ல இருந்து. உயிரோட செத்து போன எஸ் ட்ரெயினை தான் அவர் இன்ஜெக்ட் பண்ணாரு, உயிரோட இருக்க ஆர் பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணாரு. ஆனா ரெக்கவர் பண்ணும்போது இறந்து போன மைஸ், அந்த எலியோட பாடியில இருந்து உயிரோட இருக்க எஸ் ட்ரை போயிடுது. ஆச்சரியமா இருக்கு, கூஸ் பம்ஸ். ஓகே, அவருக்கு இறந்து போன சரி எங்க இருந்து எஸ் பாக்டீரியா வந்துச்சு? He concluded that R strain bacteria had somehow been transformed. Transform ஆயிடுச்சு. பிசிக்கலா அது வந்து வேற மாதிரி இன்ஃபெக்ஷன் பண்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு பை ஹீட் கில்டு எஸ்ட்ரைன் பாக்டீரியா. ஸோ இறந்து போன எஸ்ட்ரைன் பாக்டீரியால இருந்து ஆஸ்ட்ரைன் பாக்டீரியா சம்ஹவ், எப்படியோ, அவர் கன்க்ளூஷன் கொடுக்கும்போது அப்படிதான் கொடுத்தாரு, எப்படியோ ஆஸ்ட்ரைன் எஸ்ட்ரைனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது, மாத்தினது எஸ்ட்ரைன் தான். ஒரு அழுகி போன பழத்தை நல்ல பழத்தோட, 15 நல்ல பழத்தோட வச்சிங்கன்னா 15 நல்ல பழமும் அழுகிதான் போகும். 15 நல்ல பழமும் அழுகி போன ஒரு பழத்தை நல்ல பழமா மாற்ற முடியாது. அது போல எஸ்ட்ரெயின் ஹீட் கில் பண்ணியிருந்தாலும் ஆஸ்ட்ரெயினை எஸ்ட்ரெயினா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு, கெட்டவனா மாத்திடுச்சு. சம் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் transferred from heat killed S strain had enabled R strain to synthesize smooth polysaccharide coat and become virulent. கொல்லக்கூடியதா மாறிடுச்சு. என்ன சொல்றாங்க? ஹீட் கில்டு எஸ் டைப், அதுல இருந்து சம்திங் ஆர் ஸ்ட்ரெயினுக்குள்ள போய் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு, விருலண்டா மாத்திடுச்சுங்கிறாங்க. This must be due to the transfer of genetic material. இது எதனால இருக்கும்? எஸ் ஸ்ட்ரெயின்ல இருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் ஆர் ஸ்ட்ரெயினுக்குள்ள போய் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினா மாத்தி இருக்கும். ஆனா ஜெனட்டிக் மெட்டீரியல் யாரு? However, the biochemical nature of genetic material was not defined from his experiment. இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல எஸ் ஸ்ட்ரெயின்ல இருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் ஆர் ஸ்ட்ரெயினுக்குள்ள போய் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயின் விருலண்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா யாரு ஜெனட்டிக் மெட்டீரியல்? புரோட்டீனா, டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா? அதை டிஃபைன் பண்ணல, அதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஸோ பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். ஸோ இப்போ பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் அதை பண்ணினது யாரு அப்படின்னா
ஆஸ்வால்ட் ஏவரி, கோலின் மேக்லியாட், மேக்லின் மெக்கார்டி, இந்த 3 பேரும் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். பயோகெமிக்கல் நேச்சர், அதான் பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன். அவன் வந்து டிஎன்ஏவா ஆர்என்ஏவா புரோட்டீனான்னு ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு 3 சயின்டிஸ்ட் களத்துல இறங்குறாங்க. ஆஸ்வால்ட் ஏவரி, கோலின் மேக்லியாட் அண்ட் மேக்லின் மெக்கார்டி, இந்த 3 பேரும் எப்போ 1933ல இருந்து 44 வரைக்கும், எவ்வளோ 11 வருஷம் பாவம். The genetic material was thought to be protein. எப்போ அந்த 11 வருஷம் 1933ல இருந்து 1944 வரைக்கும் ஜெனடிக் மெட்டீரியல் வந்து புரோட்டீன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, யாரோட ஒர்க்குக்கு முன்னாடி? ஆஸ்வால்ட் ஏவரி, கோலின் மெக்லியாட், மேக்லின் மெக்கார்டி, இவங்களோட ஒர்க்குக்கு முன்னாடி வரைக்கும், prior to the work of Oswald Avery, Colin MacLeod, மேக்லின் மெக்கார்டி, அதாவது 1932 வரைக்கும், இவங்க ஒர்க்குக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருந்தாங்க? புரோட்டீன் தான் ஜெனடிக் மெட்டீரியல் நினைச்சிட்டு இருந்தாங்க. They worked to determine the biochemical nature of transforming principle in Griffith experiment. So Griffith experimentல வந்த transforming principle ஓட biochemical nature என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? They purified biochemicals. என்னது? R டைப்பு S டைப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த S டைப்ல இருந்து பயோகெமிக்கல்ஸை பியூரிஃபை பண்ணி பிரிச்சு எடுக்கிறாங்க. புரோட்டீன் வந்துச்சு. இதுதான் 1933க்கு முன்னாடி வரைக்கும், இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஜெனடிக் மெட்டீரியல் நினைச்சாங்க. ஆர்என்ஏ கிடைச்சது, டிஎன்ஏ கிடைச்சது. இப்ப இந்த 3 பேருக்கும் ஒரு டவுட், புரோட்டீன் மட்டும் ஏன் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கணும்? ஆர்என்ஏ இருக்கலாமே, டிஎன்ஏ இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா 3 பயோகெமிக்கல் மாலிக்யூல்ஸை நம்ம வந்து பிரிச்சு எடுத்துட்டோம். இந்த 3ல யாருங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணாம எப்படி நம்ம ஃபைனலைஸ் பண்றது புரோட்டீன் தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அப்பதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, so they purified biochemicals, proteins, DNA, RNA from the heat killed S cells to see which ones could transform live R cells into S cells. So உயிரோடு இருக்கக்கூடிய R cells-ஐ S cells-ஆ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது புரோட்டீனா, டிஎன்ஏவா, ஆர்என்ஏவான்னு பார்க்கணும். They discovered that DNA alone from S bacteria caused R bacteria to become transformed. So R bacteria-வை S bacteria-வா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது இறந்து போன S bacteria-ல எடுத்த DNA மட்டும்தான். புரோட்டீனால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியல R டைப்பா S டைப்பா, ஆர்என்ஏவால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியல. எப்படின்னா எஸ் டைப் இறந்து போன எஸ் டைப்ல இருந்து அல்லது உயிரோடு இருக்க எஸ் டைப்ல இருந்து புரோட்டீன், ஆர்என்ஏ, டிஎன்ஏவை தனியா பிரிச்சு எடுத்துடணும். இப்ப ஆர் டைப்புக்கு புரோட்டீனை மட்டும் கொடுக்கணும், எஸ் டைப்போட புரோட்டீன் மட்டும், நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆர்என்ஏவை மட்டும் கொடுக்கணும், நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஎன்ஏவை மட்டும் கொடுத்துடணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த சயின்டிஸ்ட் வந்தாங்க. ஓகே, they also discovered that protein digesting enzyme proteases and RNA digesting enzyme RNases did not affect the transformation. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த புரோட்டீன், ஆர்என்ஏ, டிஎன்ஏ இந்த 3 எஸ் டைப்ல இருக்கு. இதுல புரோட்டியேஸ் என்சைம் நான் போடுறேன். புரோட்டியேஸ் வந்து புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணிடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. அடுத்து ஆர்என்ஏஸ் போடுறேன், ஆர்என்ஏஸ் போய் ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ணிடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. டிஎன்ஏஸ் போடுறேன், டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணிச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கல. டிஎன்ஏ இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்னா புரோட்டியேஸ் என்சைம், ஆர்என்ஏஸ் என்சைமை வச்சுதான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் வாஸ் நாட் எ புரோட்டீன். ஏன்னா புரோட்டியேஸ் போட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு, ஆர்என்ஏஸ் போட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டீன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா அப்ப புரோட்டீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணல, ஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணல. அடுத்து டைஜஷன் வித் டிஎன்ஏஸ் டிட் இன்ஹிபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஎன்ஏஸ் போட்டா டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணி விட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கல. அப்ப டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஎன்ஏ இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கல, சஜஸ்டிங் தட் த டிஎன்ஏ காஸ்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காஸ்ட் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்துறவன் ஆர் டைப்பா எஸ் டைப்பா மாத்திரவன் தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க.
they conclude that DNA is the hereditary material. ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிடுறது டிஎன்ஏ தான். பட் நாட் ஆல் பயாலஜிஸ்ட் வேர் கன்வின்ஸ்ட். அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, பட் எல்லா பயாலஜிஸ்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்கல, அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. Can you think of any difference between DNA and DNAs? Difference என்ன? DNA அப்படிங்கிறது deoxyribonucleic acid nucleotide chain, polynucleotide chain, polynucleotide chain. ஓகேங்களா? DNAஸ்ங்கிறது ஒரு புரோட்டீன், ஒரு என்சைம், ஒரு என்சைம். இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. All enzymes are protein தானே? So DNAs itself is a protein. DNAs அப்படிங்கிறது ஒரு என்சைம். DNAஸ்ங்கிறது சஃபிக்ஸ்ல பாருங்க ASE ஸ்மால்ல முடியுது. ஆல் என்சைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் ஏஸ்னு முடியும் சஃபிக்ஸ்ல. டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல், இது பாலிநியூக்ளியோடைட் செயின், பாலிநியூக்ளியோடைட் செயின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வித் திஸ் வி கன்க்ளூட் த கிளாஸ். நாளைக்கு இன்னைக்கு நைட் 8 மணிக்கு த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏங்கிற டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதுல இது வரைக்கும் நடத்துனதுல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லைன்னா கிளாஸ் கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ஓகே, டவுட் இருக்கா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கிளியரா? உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனது ஏதாவது கிளியரா இருக்கா? டவுட் எதுவும் இல்லைல்ல? ஹலோ, டவுட் எதுவும் இருக்குங்களா? ஓகே, டவுட் எதுவும் இல்லை. நம்ம கிளாஸை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.